சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு தொழிலுக்கு வந்து மொதப்பாடு வலை எடுத்து மீனெல்லாம் தட்டி போட்டிருக்கோங்க. நினச்ச அளவுக்கு மீன் ஒன்றுமே கிடைக்கல, கொஞ்சம் தான் மீன் கிடச்சிருக்கு. இப்படியே நிலமை போச்சுன்னா இன்றைக்கி கண்டிப்பாக போட் வந்து கடத்தில் தான் போகும். வயர்லெஸில் வந்து ஒரு சில போட்டுங்கள்ட்ட வந்து நாங்கள் வேலை கேட்டோம். அவங்க வந்து நல்ல மெசேஜ் சொல்கிறாங்க, மீன் எங்களுக்கு கிடச்சிருக்கு, நீங்கள் வலை போடுங்க அப்படின்னு சொல்லி. சரி வேறு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி 2வது பாடு வலையும் போட்டு நாங்கள் ரோப் விலைக்கிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே மீன் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ் மீன் தாங்க, துடுக்கி இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த 2 இடத்துலையுமே எப்போவுமே ஃப்ரெஷ் மீன் தான் கிடைக்கும். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இங்கே வந்து தங்கல் தொழில் கிடையாது, சிங்கிள் தொழில் தான். ஸோ உங்களுக்குலாம் ஃப்ரெஷ் மீன் வாங்கி சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கன்னியாகுமரி இல்லைன்னா தூத்துக்குடியில் போய் வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெஷ் மீன் தான் கிடைக்கும், போட்டில் உள்ள மீன். இந்த மீன் எல்லாமே மொத்தமாக தட்டி போட்டிருப்போம். இது எல்லாத்தையும் தனித்தனியாக ஒன்று ஒன்றா நாங்கள் பிரிச்சுட்டு இருக்கணும். அதுதான் முக்கியமான வேலை. வீடியோ எடுத்துருக்கும் போதே ஒரு ஆட்டோ பஸ் வந்து உயிரோடு இருந்துச்சுங்க. சரி அதையும் வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லி அதையும் தனியாக எடுத்து போட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, உயிரோடு தான் இருக்குது. இப்போ ஆல்ரெடி ரோப்பு வந்து கிட்டத்தட்ட இலக்கி முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். நானும் இன்னும் போய் வேலை பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் மட்டும் சும்மா செல்லை வச்சு வீடியோ எடுத்துருந்தா நல்லா இருக்காது. வேறு என்ன பண்ண. சரி, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.